கன்னிராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. வர புரட்டாசி மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமா அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இந்த மாத ராசி பலன் எப்படி இருக்குதுன்னு விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசி மாதம் சனி பகவானின் கிருபைக்குரிய மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றினால் பாவங்கள்லாம் குணமாகும்னு சொல்லப்படுது. சனியின் பாதிப்பு குறையும், நல்ல அதிர்ஷ்டம் கிட்டும்னு நம்பப்படுது. அதே போல விஷ்ணுவுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாகவும் புரட்டாசி மாதம் கருதப்படுது. புரட்டாசி சனிக்கிழமைகளில் திருப்பதி, ஸ்ரீரங்கம் திருக்கோவில்களில் தரிசனம் செய்கிறது ரொம்பவே புண்ணியமாக அமையுது. மேலும் ஆவணி மாதம் நிறைவடைந்து புரட்டாசி மாதம் தொடங்க இருக்க நேரத்தில் இந்த புரட்டாசி மாதத்தில் பல முக்கிய விரதங்களின் பயிற்சி நடைபெற இருக்கு. கன்னிராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமான இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும். இந்த பயிற்சியானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் தொடங்க இருக்கு. கன்னிராசியில் சூரியன் வரக்கூடிய மாதமே புரட்டாசி மாதம். சூரியனும் புதனும் இணைந்து இந்த புரட்டாசி மாதத்தில் கன்னிராசியில் அமர்றாங்க. சுக்கிரன் கேது பஞ்சமஸ்தானம் எனும் சிம்ம ராசியில அமர்றாங்க. சனி வக்கரம் பெற்று சனி வக்கர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளும் சூழல் உருவாக இருக்கு. சூரியனால் சனி பாதிக்கப்படும் நிலை இருக்கு. குரு மிதுனத்திலையும் ராகு கும்பத்திலையும் அமர்றாங்க. புதன் என்றாலே பெருமாள். புரட்டாசி மாதத்தில் பசுமாடுகளுக்கும் மீன்களுக்கும் அன்னதானம் கொடுக்கறது அற்புதமான பலன்களை தரும். சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்கிறது நன்மையை பயக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த தொகுப்புல விரிவாக பார்க்கலாம் வாங்க. கன்னிராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவும் முக்கியமானது. சனி வக்கர நிலையில இருந்து ராசியை பார்க்கறதால அதிகவனமாக இருக்கணுங்க. வாழ்க்கை விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கிறது அவசியம். மனைவியுடன் அதிகளவு பிரச்சனை ஏற்படும். வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து விட்டு கொடுத்து போகணும். இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் உள்ள பெரியவர்களோட மோதல் போக்க தவிர்க்கணும். நிதியை ரொம்ப கவனமாக கையாளணும். யாருக்காகவும் சிபாரிசு செய்யக்கூடாது. யாரை நம்பியும் பணம் கொடுத்துடக்கூடாது. இந்த காலத்தில் பொருளாதாரம் சார்ந்து புதிய முடிவுகள்லாம் எதுவும் எடுக்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. இல்லைனா பெரிய இழப்பை சந்திக்க நேரிடலாம். நீங்கள் பணிச்சுமை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வார்த்தைகளில் கவனம் ரொம்ப அவசியம். கோபத்தை தவிர்த்து எதுலேயுமே நிதானத்தை கடைபிடிங்க, அதுதான் நல்லது. உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகமாக காணப்படும். உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்கள் முதுகில் குத்துவாங்க. அவங்க கிட்ட இடைவெளியை கடைபிடிக்கிறது தான் ரொம்ப நல்லது. குரு 10ஆம் இடத்துல இருக்கிறதால தொழிலில் கவனமாக இருக்கணுங்க. சிலருக்கு உத்தியோகம் தொழில் மாற்றங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கோபத்தால் விரயஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது மனசில் தேவையில்லாத கவலைகளை உருவாக்கும். எதிர்மறை எண்ணங்களால் தூக்கம் இல்லாமல் உருவாகும். முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம் ஏற்படும். வெளிநாடுகளில் இருக்கிறவங்க தாயகம் திரும்பும் சூழல் உருவாகலாம். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. கோபத்தில் எந்த முடிவுமே நீங்கள் எடுத்துடாதீங்க. இதுக்கு பரிகாரமாக சூரியன் மற்றும் புதன் ராசியிலேயே அமர்ந்திருக்காங்க. இது கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்கும். பிரச்சனைகளை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும். ஆனாலும் இந்த மாதம் முழுவதும் கன்னிராசி எல்லாவற்றிலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் நல்லது. ஆரோக்கியத்தில் ரொம்பவே அக்கறை எடுத்துக்கணும் நீங்கள். தலைவலி, கண், பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நரசிம்மர் வழிபாடு செய்கிறதால பிரச்சனைகள்ல இருந்து விலக்கி நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மேலும் இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்புமுனை அளிக்கும். நீண்ட காலமாக சிக்கி திணறிய பிரச்சனைகள்லாம் குறைஞ்சு தெளிவான முன்னேற்ற பாதை கிடைக்கும். தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப உறவுகள், தொழில் ஆகிய அனைத்திலுமே சீரமைப்பு தொடங்கும். உங்களின் பொறுமையும் முயற்சியும் பலிக்கும் காலம் இது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் உங்களின் உழைப்பும் திறமையும் மதிப்புக்குரியதா அமையும். மேலதிகாரிகளோட பொறுப்புகள் வழங்கப்பட்டாலும் கூட அதை திறம்பட மேற்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கு. அரசு அலுவலகம், நிர்வாகம், ஆராய்ச்சி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதிய முதலீடுகள் நல்ல வளர்ச்சியை அளிக்கும். வெளிநாடுகளில் இருந்து புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பங்கு சந்தை அல்லது இறக்குமதி ஏற்றுமதி துறையில் ஈடுபடுறவங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். நிதி பலன் பொறுத்த வரைக்கும் பணவரவு அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கு. எதிர்வராத ஆதாயம் சிலருக்கு கிடைக்கலாம். ஆனால் சில திடீர் செலவுகள் குடும்பத்திலையும் தொழிலையும் வரும். எச்சரிக்கையா இருங்க.
பழைய கடன் சுமைகள்லாம் குறைய வாய்ப்பு இருக்கு. வீடு, நிலம், வாகனம் வாங்கும் திட்டங்கள் நிறைவேறும் வாய்ப்புண்டு. சேமிப்பு பழக்கத்தை பின்பற்றினா எதிர்காலம் பாதுகாப்பா இருக்குங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல நீண்ட காலமா இருந்த மனக்கசப்புகள்லாம் அகலும். உறவினர்களின் நிதி மற்றும் மனதளவு உதவி கிடைக்கும். நல்ல முறையில நிறைவேறும். தம்பதியருக்கு நல்லிணக்கம் அதிகரிக்கும். குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் தொடர்பான நல்ல செய்திகள்லாம் வரும். உடல்நலம் பொறுத்த வரைக்கும் சிறிய அளவுல சளி, காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மன அழுத்தத்தால தூக்கமின்மை இருக்கலாம். நீண்ட பயணங்கள்ல சோர்வு ஏற்படும். பெரிய உடல்நல பிரச்சனைகள்லாம் இருக்காதுங்க. தினமும் தியானமும் யோகாவும் செய்யறதால மன அமைதி கிடைக்கும். ஆன்மீகம் பரிகாரம் பொறுத்த வரைக்கும் புதன்கிழமைகள்ல விஷ்ணுவுக்கு துளசி மாலை சமர்ப்பித்து வழிபடணுங்க. புரட்டாசி சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் விளக்கு ஏத்தி வழிபடுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யறது உங்களுக்கு நன்மை தரும் விதமா அமையும். சிவனாலயத்திற்கு சென்று பால், தண்ணீர் அபிஷேகம் செய்யறது சிறந்த பலனை தரும். மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்த செவ்வாய் விலகி சனியின் பார்வையிலிருந்து விடுபட்டா கூட இதர கிரகங்களின் பெயர்ச்சி குடும்பமும் பணவரமும் சார்ந்த விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம். குடும்பத்தினருக்கான திடீர் செலவுகள்லாம் ஏற்படலாம். குடும்பத்துல வீணான வாக்குவாதங்கள் ஏற்படுங்கிறதால பேச்சுல நிதானமும் பொறுமையும் ரொம்ப அவசியங்க. இந்த மாதம் முழுவதும் அமைதியாகவும் விட்டு கொடுத்து போறது தான் உங்களுக்கு நல்லது. புரட்டாசி மாசத்து இறுதியில குருவின் பெயர்ச்சி சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மேலும் எந்த ஒரு வேலையுமே ரொம்ப பொறுமையாகவும் பொறுப்புடனும் செஞ்சு முடிக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எல்லா காரியங்களுமே அனுகூலமா நடந்து முடியும். முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். எதிர்பார்த்த தகவல்கள்லாம் நல்ல தகவலா வந்து சேரும். விருப்பங்கள்லாம் கைக்கூடி வரும் நேரம் இது. நண்பர்கள் மத்தியில மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைச்சு பேசுறது நல்லது. பணவரத்து இருக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. மேலதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடுங்க. உங்கள் சொல்படி பிள்ளைகள்லாம் நடந்துக்குவாங்க. மனசுக்கு இதமளிக்கிற விதமா அது அமையும். பிரிந்து சென்றவர்கள்லாம் மீண்டும் உங்களை நாடி வருவாங்க. பெண்கள் நிதானமா பேசுறது தான் நல்லதை தரும். பணவரத்து திருப்தி தரும் விதமா இருக்கும். எதிர்பார்த்த தகவல்கள்லாம் வருங்க. அரசியல்வாதிங்க கோஷ்டி சண்டையிலிருந்து ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. சகாக்களோட உரிமையா பேசி பெயரை கெடுத்துக்காதீங்க. இருந்தாலும் கட்சி மேல்மட்டத்தில் மதிக்கப்படுவீங்க. கலைத்துறையினர் மூத்த கலைஞர்களால ஆதாயம் அடைவாங்க. பழைய நிறுவனங்கள்ல இருந்து புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வரும். சம்பள விஷயத்துல கராரா இருக்கிறது அவசியங்க. மாணவர்கள் சக மாணவர்களோட பழகும்போது கவனமா இருக்கணும். பாடங்கள் எளிமையா தோன்றும். மேலும் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் வீண் அலைச்சல் உண்டாகுங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் ஏற்படும். வாக்கு வன்மையால அனுகூலம் உண்டாகலாங்க. எந்த காரியத்தையுமே யோசித்து செய்கிறது தான் நல்லது. பணம் சார்ந்த கஷ்டங்கள்லாம் குறையும். காரிய வெற்றியும் நன்மையும் உண்டாகலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் காரிய அனுகூலம் உண்டாகும். எடுத்த காரியத்தை திறமையா செஞ்சு முடிக்க தேவையான உதவிகள்லாம் கிடைக்கும். சுய நம்பிக்கை அதிகரிக்கும். புத்தி தெளிவு ஏற்படும். எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் தைரியம் உங்களுக்கு ஏற்படும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் மனசை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகள்லாம் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன் கிடைக்க பெறும். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில போகும். சிறப்பாக செயல்பட முடியுங்கிற நம்பிக்கை ஏற்படும். எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்க பெறும். வேலை தேடி கொண்டிருக்கிறவங்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள்லாம் வரும். முக்கிய நபர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்க பெறும். கிருஷ்ண பரமாத்மாவை வணங்க கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தீரும். குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும். மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு வருமானம் ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்ல முடியாது. கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் வரலாம். அப்பப்ப சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு மனசுல லேசான சோர்வு உண்டாகும். வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான போக்கு ஏற்படலாங்க. வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுறதுக்கு இல்லை. நீண்ட நாட்களா சந்திக்க நினைச்சும் முடியாம போன நண்பர்கள்லாம் சந்திச்சு மகிழும் வாய்ப்பு ஏற்படும். அலுவலகத்துல உங்கள் பணிகள்ல கூடுதல் கவனம் தேவை. சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைல சிக்கக்கூடும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமா வருங்கிறதாலும் அதுக்காக கூடுதலா உழைக்க வேண்டியதா இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனசுக்கு நிம்மதி உண்டாகுங்க. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிக்கலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.